ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி ப்ளூடூத் மேக் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோன் வேணும். இன்னொன்று உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டு, ஏதோ ஒரு ஹெட்செட்டு, ப்ளூடூத் ஸ்பீக்கராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு ஹெட்செட்டு வேணும். இதை நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் மேக் ரேட் ரொம்பவே அதிகம். 10,000 15,000 தான் வரும். நம்ம வாங்கவும் முடியாது. இப்போ புதுசாக நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு பிளாகராக இருக்கீங்க அப்படின்னா, வெளியே நீங்கள் போகும்போது ஒயர்டு மைக் போட்டு எடுக்க முடியாது. ஏன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒயர்டு பத்தாது. அதே மாதிரி கீழே போயா மைக்கே வாங்கினீங்கன்னா ஒயர் லென்த்தாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் கீழே போட்டு உருட்டும் போது அதாவது ரோட்டில் போட்டு நீங்கள் உருட்டும் போது யாராவது காலை மிதிச்சிருவாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம எப்படி வீட்லேயே ப்ளூடூத் மேக் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வரையும் நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மைக் செய்கிற தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டு. இந்த ஹெட்செட் உடஞ்சிருச்சு. அதனால தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்க ஹெட்செட்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். எப்போயும் நீங்கள் காதில் மாட்டுற மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பேசிக்கலாம். அதிலே ரெக்கார்ட் ஆகும் வாய்ஸு. இது கொஞ்சம் மைக் மாதிரி நம்ம கொஞ்சம் பார்க்குற நல்லா இருக்கணுங்கிறக்காக செய்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இது நான் எடுக்கலை, அது உடஞ்சிருச்சுங்கிறனால தான் அதை எடுக்கிறேன். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு ஃபெவிகால், ஒரு பென் கேப்பு, அப்புறம் ஒரு சிசர் தேவை. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேட்ரேஜ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் கலரில். இதை நம்ம கழட்டணும். கழட்டுறேன். அந்த மைக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸு ஓரளவுக்கு, ஏதாவது ப்ளூடூத் உங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்கோ அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, ப்ளூடூத் உங்களுக்கு எப்படி எவ்வளோ தூரம் கனெக்டாக இருக்கோ அந்தளவு நீங்கள் பேசுகிறது தெளிவாக கேட்கும். பாருங்கள், கழட்டிட்டேன். இப்போ இந்த ஒயரை கட் பண்ணிடுறோம். தேவையில்லை நம்மளுக்கு. சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். ஆப்போசிட் சைடு அதேமாதிரி நம்ம கட் பண்ணிடுறோம். நீங்கள் சால்ட்ரிங் அயன் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எப்படி சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சால்ட்ரிங் அயன் இல்லை. அதேமாதிரி நீங்கள் சால்ட்ரிங் அயன் இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது ஹெட்செட்டில் இருக்கிற மைக்கை கூட இந்த மைக்கை கழட்டிட்டு அந்த மைக்கை அதில் மாட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக பவராக இருக்கும். நீங்கள் காலர் மைக் கூட இதில் ஜாயின் பண்ணலாம். அதில் இருக்கிற பின்னை மட்டும் கட் பண்ணிட்டு ஒயரை மட்டும் இதை ஜாயின் பண்ணலாம். மறுபடியும் அந்த கேட்ரேஜுக்குள்ளேயே நான் வச்சிட்றேன். கரெக்டாக பார்த்து ஃபிட் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே இருக்கிற காம்பனெண்ட்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் யூஸ் இல்லை. கரெக்டாக பார்த்து ஃபிட் பண்ணிக்கங்க. மேலே இருக்கிற கேப்பையும் போட்டுறேன். இப்போ கேப்பை மாட்டிடலாம். மாட்டியாச்சு. நல்லா அழுத்தி ஒட்டிக்கிங்க, இது வெளியே வந்துடுற மாதிரி. நம்ம கீழே போட்டாலும் உடையாத மாதிரி நல்லா அழுத்தி மாட்டிக்கிங்க. இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆன் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ இது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இதை நம்ம ஷர்ட்டில் கால் இது பண்ணுறக்காக ஒட்டுறது, அதாவது ஷர்ட்டில் மாட்டுறக்காக இப்போ பேனா கேப்பை இதில் ஒட்ட வைக்க போகிறேன். உங்களுக்கு கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கிங்க. ஏன்னா அந்த டாட்டாட் இருக்கும், அந்த டாட் தான் உங்களுக்கு மைக்கு. அந்த டாட்டை மறைக்கிற மாதிரி நீங்கள் ஃபெவிகாலோ இல்லை நீங்கள் கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், வேஸ்ட்டு தான். இப்போ மேலே இருக்குது பார்த்தீங்களா டாட்டு, இப்போ கீழ் பக்கமாக நான் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை ஒட்ட போகிறேன். இப்போ அப்ளை பண்ணி ஒட்டாச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே பிடிச்சிருங்க. பத்து நிமிஷம் பிடிச்சிங்கன்னா அப்படியே காஞ்சிரும். அப்படியே அசைவேன். கரெக்டாக ஒட்டிடுங்க. ஏன்னா அது சூப்பர் க்ளூங்கிறனால ஒட்டிக்கும் நல்லா. இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பையும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்ததில் அப்படியே வரும் பாருங்கள். சைடில் மறுபடியும் கொஞ்சம் ஃபெவிகால் ஊற்றிக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறக்காக. நம்ம சட்டையில் மாட்டி நம்ம கழட்டும் போது கழண்டு வந்துடக்கூடாது. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறக்காக ஒட்டிக்கிறேன். நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ என்னோடய ப்ளூடூத் ஹெட்செட் பார்த்திங்கன்னா, சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் நிற்கும். உங்களோட ஹெட்செட் எவ்வளோ நேரம் பொறுத்தது அளவுக்கு நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அதனால் காஞ்சிருச்சு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். காஞ்சிருச்சு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஆப்போட பேருன்னு பார்த்தீங்கன்னா சினிமா FP5. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இதில் கீர் ஐக்கான் ஒன்று வரும் மேலே. அந்த கீர் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் வந்து வால்யூம் செட்டிங் மாதிரி இருக்கு பாருங்க, ஆடியோ. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ சோர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டா இன்பில் மைக்கு, எக்ஸ்டர்னல் மைக்கு, ப்ளூடூத் மைக்கு. இது வந்து இன்பில் மைக்கு. கீழே இருக்கிறது வந்து எக்ஸ்டர்னல்னால் ஒயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளூடூத் மைக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் நமக்கு தேவை. அதை கிளிக் பண்ணி வெளியே வந்துட்டதுக்கப்புறம் இது ஓப்பன் கேமரா மாதிரி தான், உங்களுக்கு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது கஷ்டமாக. இது ரெக்கார்ட் பட்டன் கிளிக் பண்ணணும் பார்த்தீங்களா, மேலே ஸ்லைடர் மாதிரி வந்துச்சு. இதில் தான் நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம வால்யூம் பேசுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஸ்லைடர் மூவ் ஆகும். இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகாது, பேக் கேமரா தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பில் எப்படி ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது கேட்குதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பேசுகிற ஆடியோ உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம செஞ்ச மைக்கில் தான் இந்த மாதிரி இருக்கேன். எப்படி கேட்குது? நல்லா கேட்குதுங்களா? கேட்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கான ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.